ஹாய் கைஸ், வெல்கம் டு சின்ரக்ஷன் விலாக்ஸ். என்னடா இந்த பழைய பொம்மை இப்படி கிருஷ்ணராக மாறிட்டுன்னு பார்க்குறீங்களா? எனக்குமே அப்படிதாங்க ஆச்சரியமாக இருக்குது. அப்படி மாற்றிட்டான் அந்த சின்ன பையன். இந்த பொம்மை எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ்லெஸ்ஸாக கடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த பையன் வந்து ஏதாச்சும் போடு, யூடியூப்பில் போடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஓல்டு டாயெல்லாம் கிருஷ்ணராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. உடனே பெயிண்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன். அன்றைக்கி நைட்டே உட்காந்து பெயிண்ட் பண்ணுறான். அடுத்த நாள் காலையில் தான் அதை முடித்து தந்தாங்க. பார்த்தா அதோடய அவுட்லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. செம்மையாக அடிச்சிருந்தான் பெயிண்ட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மேலே உள்ள டெக்கரேஷன் கொஞ்சம் பொட்டு வைக்கிறது, பூச்சி விட்றதெல்லாம் நான் பார்த்தேங்க. வீட்டில் அதுக்குமே நாங்கள் அவ்வளோ காசுலாம் பெருசாக செலவு பண்ணல. வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி இவரை க்ரியேட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவுட்புட்டு. நல்லா இருக்கா? நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஓல்டு டாய் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டாக செய்யுங்க. நிஜமாகவே பாருங்களேன், பழைய பொம்மைக்கும் இப்போ மாறி இருக்க பொம்மைக்கும் வேறு லெவலில் இருக்குல்ல. பாருங்கள், குஷியில் அவரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு.